அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நேற்று வந்து யூஎஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி $80 அதை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த $80 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக எடுத்துகிட்டு கீழே இறங்கியிருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் நெட்டில் ஒரு பாசிட்டிவ் ஓப்பன், அதாவது நேற்று க்ளோஸ் வந்து $77.85. ஸோ அதை பிரேக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் வந்து நடந்திருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் நம்ம நினச்ச மாதிரி தான். எம்செக்ஸ் க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த நேற்று ஹையாக பிரேக் பண்ணால், அதற்கு பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று ஹையாக பிரேக் பண்ணால் ஸோ 7,000 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லினா, ஆனால் 6,958 ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு ஸோ மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7,000, ரெசிஸ்டன்ஸ் வந்து 7,000, சப்போர்ட் வந்து 6,684. ஸோ யூஎஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்சன்ட்ரேஷன் மார்க்கெட் தான், அதாவது நல்லா ஏறிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் ஸோ ஒரு சேனல் வந்து ஃபார்ம் ஆக போகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ஏதாவது ஒரு பக்கம் ஒரு பிரேக் ஆகணும், இன்னும் மேல் சைடு அப் சைடு வந்து பிரேக் ஆகணும், இல்லைன்னா இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடு வந்து பிரேக் ஆகணும். ஸோ இந்த மாதிரி பிரேக் ஆனால் மட்டும்தான் ஸோ அடுத்தது ஒரு ஹெவி பை அண்ட் செல் வந்து நம்மளால் வந்து ஒரு ப்ராப்பராக வந்து சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஒரு டெம்பரரி ரெசிஸ்டன்ஸ் எந்த இடம் அப்படின்னா இந்த இடத்துல ட்ரா பண்ணிக்கலாம். அதாவது இந்த கேண்டிலோட ஹையாக தான் ஒரு டெம்பரரி ரெசிஸ்டன்ஸாக, ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து 7,000, பட் ஒரு டெம்பரரி ரெசிஸ்டன்ஸ் வந்து 6,948. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறப்ப செட்டிங்ஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த ஹரிசாண்டல் ரே எடுத்து நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கரெக்டாக இந்த ஹை வந்து 6,958 இருக்கும். ஆனால் நம்ம கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ண முடியாது, போயிட்டு லைன்ஸ் எவ்வளோ அக்யூரேட்டாக செட் பண்ண முடியாது. இது எப்படி அக்யூரேட்டாக செட் பண்ணுறது அப்படின்னா ஸோ இந்த லைனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த செட்டிங்ஸில் போயிட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6,948 இருக்கும். இதில் போயிட்டு 6,958 அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த ஹையில் போயிட்டு அந்த லைன் போயிட்டு உக்காந்துரும். உங்களுக்கு ட்ரேடிங் வந்து ஈஸி, அதாவது பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு அக்யூரேட்டான ஒரு ப்ரைஸ் வந்து கொடுக்கும். ஸோ அதே மாதிரி இந்த கேண்டில் லோ, இந்த கேண்டில் லோவை நம்ம சப்போர்ட்டாக எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா கேண்டிலோட லோ வந்து 6,680. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 6,680. ஸோ உங்களுக்கு இப்போ கேண்டில்ஸ் இதோட இப்போ சேனல் வந்து அக்யூரேட்டாக வந்து ஹைல் அண்ட் லோ வந்து உட்காந்துருக்கு. ஸோ ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் பண்ணணும். ஒன்று ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி ஒரு க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் ஸோ செல்லிங் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 6,680. 6,680 வந்ததுக்கப்புறம் 5 minutes or 15 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் வந்து அகைன் வந்து 6,958 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இன்னொரு 2-3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் சைட்வேஸ் இருக்கும். ஏன்னா பேட்டர்ன் வந்து மேலே வர்றப்ப உங்களுக்கு ஆல்ரெடி அந்த இடம் நடந்திருக்கு பாருங்கள். ஸோ மார்க்கெட் மேலே வந்திருக்கு, ஒரு சேனல் கிரியேட் பண்ணிட்டு பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வந்திருக்கு. இப்போ அகைன் வந்து ஒரு சேனல் கிரியேட் ஆகுது. இந்த சேனல் எப்போ பிரேக் பண்ணுதோ ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஹையோஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பையோ ஒரு செல்லை வந்து எடுக்கும். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து 6,680. இல்லை கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த இடம் 6,958 வந்ததுக்கப்புறம் 15 minutes கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்னைக்கு நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து பையோ செல்லை வந்து அட்டன் பண்ணோம். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்து வேடிக்கை பார்த்தா போதும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் பிரேக் அதாவது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நிற்கிது. 355.2 தாண்டி வந்து பிரேக்கிங் வந்து வச்சிடுச்சு, அதாவது கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 370, 380 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பரும் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸை தாண்டி பிரேக் அவுட் வச்சிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட், இந்த இடத்துல தான் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி கேண்டில்ஸ் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அகைன் ஹையோ க்ளோஸுக்கு மேலேயே ஓப்பன் ஆனால் ஸோ கண்டினியூஸாக 840, 850 வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஜிங்க்கெல்லாம் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ 270.60 நல்ல பை சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 274.10 இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 280 வரைக்கும் கொடுத்துட்டு தான் போகும். ஸோ கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் ஜோன் தான் அதுவுமே.
ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிமாண்ட் ஜோனில் தான் பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் மட்டும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வர்ஸ் என்ன சொல்கிறதுன்னா ஒரு வாலெட்டல் எடுக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.